என்ன பார்க்குறீங்க? வினோத் அண்ணன் மாதிரியே நானும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன். முடியாது. இந்த கண்டென்ட்டெல்லாம் நைட்டு போட்டு உட்காந்தோம்னா சோலி முடிஞ்சிடும். என்னைய மாதிரியே வினோத்தும் அங்கே கக்கூஸ்குள்ளே ஒளிஞ்சிருவாருன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்தில். கண்டிப்பாக அந்த அந்த எப்படினாலும் அந்த சாவியை எப்படியாவது எடுத்து உடச்சிக்கிட்டு வெளியே வந்து கக்கூஸ்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குவார். ஆண்டவா, ஏன்டா இந்த பேச்சு பேசுது? நிப்பாட்டாதா? சத்தியமாக நிப்பாட்டாதா மக்களே? ஒரு நாள் பரவாயில்ல, 2 நாள் பரவாயில்ல, வாரம் பூராமா எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? மனுஷனாக தெரியுதா இல்லை வேறு எது மாதிரி தெரியுதா? ஐயோ ஐயோ. வினோத்து, அந்த மேடமு உன்னைய வச்சு ஏதோ பிளான் பண்ணுது வினோத்து. சிக்கிராத சிக்கிராத, நான் சொல்கிறேன். உசுறு ரொம்ப முக்கியம். அது வெளியே வரங்குள்ளேயும் ஓடிரு. ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு லைவில். இன்னும் அதை காட்ட ஆரம்பிக்கலை. காட்ட ஆரம்பித்தா நான் உள்ளதும் போச்சுறானோல்ல நான் இந்த சோஃபாக்கு அடியில் பூந்துடலான்னு நினைக்கிறேன். மக்களே, நியாயமா மக்களே? இது நியாயமா மக்களே? சாவடிக்கலாம், ஆடியன்ஸை சாவடிக்கலாம். இப்படி சாவடிக்கலாமா? இதை ஒரு கண்டென்ட்டாக வேற வைக்கிறீங்களேடா. அவங்க 2 பேர்த்த தவிர பல பேர் அந்த வீட்டுக்குள்ளே வேறு வேறு மூலையில் ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்கடா. அதைவாது போடுங்கடா ப்ளீஸ்டா. வேணாண்டா, காதில் ரத்தம் வந்துரும்டா. விஜய் டிவி பார்த்து பண்ணுங்கடா.